இலங்கையுடைய இந்த புதிய அரசாங்கம் பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில கட்சிகளும், முழு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற சில கட்சிகளும் களத்தில் இறங்கினார்கள். மக்களுடைய தேர்வு ஆட்சி மாற்றத்தை விட முழுமையான அரசியல் மாற்றம் வேண்டும் என்ற அடிப்படை இருந்ததாக நான் புரிந்து கொள்கிறேன். சிங்கப்பூரை கட்டமைத்த லீ குவான் யூ அவர்கள் அந்த காலத்திலேயே இலங்கையை தன்னுடைய முன்மாதிரியாக எடுத்து பேசினார். இந்நேரம் இலங்கையில் இனவாத பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் போயிருந்தால், சமத்துவம் மேலோங்கி இருந்திருந்தால், இந்த இலங்கை என்பது ஒரு சிங்கப்பூராகவோ அல்லது மலேசியாவாக இருந்திருக்க முடியும். இலங்கை முஸ்லிம்களுக்கும் தமிழக முஸ்லிம்களுக்கும் இடையிலே ஒரு பாரிய நட்புறவு இருக்கின்றது, ஒரு நீண்ட தொடர்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டோடு தொப்புள்குடி உறவுகளாக ஒன்றி போயிருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியை சேர்ந்தவர்களாகத்தான் நாம் இங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய புரிந்துணர்வும் இருக்கிறது, அவர்கள் மீதான அபிமானமும் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் வழிபாட்டு முறைகள் உண்டு, அதை கடந்த உறவு முறைகள் இருக்கு. ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ்நாட்டில் வந்து பிற மக்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் முதல்ல வந்து உதவி செய்கிறாங்க. யாராவது ஒப்புக்கு வந்தால் நீங்கப்பா அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறான்னு சொல்லி உரிமையோட ஃபைட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. 1990களுக்கு பிறகு பிறந்த தலைமுறையினர், 2000க்கு பிறகு பிறந்த தலைமுறையினர் இலங்கையில் அமைதியை விரும்புகிறார்கள், ஒற்றுமை விரும்புகிறார்கள். எல்லோரும் சமத்துவமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனுடைய விளைவாக ஒரு கிளர்ச்சி நடைபெற்றதையும் நாம் பார்த்தோம். ஆக எல்லா சமூகங்களிலுமே முற்போக்கு சக்திகள், ஜனநாயக சக்திகள், சமத்துவத்தை விரும்பக்கூடிய சக்திகள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த புதிய சூழலை இலங்கை முஸ்லிம்கள் உள்வாங்க வேண்டும். உண்மையிலே மோடியை வீழ்த்த முடியாது, இப்போ அதையெல்லாம் பேச முடியாது. தோற்று போனவர்கள் காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற பழிதான் வரும். தமிழகத்திலே நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கின்றார். இப்போது அவருடைய இஃப்தார் வைபவம் சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பகிரப்பட்டு வருகின்றன. தொப்பி அணிகிறார், தொழுகையிலே ஈடுபடுகின்றார். எப்படி பார்க்குறீங்க இந்த புதிய கட்சியை? மிக முக்கியமான ஒரு ஆளுமை எங்களுடைய கலையகத்தில் இருக்கின்றார்கள். மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான சகோதரர் தமீமுன் அன்சாரி அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்து எங்களுடைய கலையகத்திற்கு வந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இலங்கைக்கு ஒரு விஜயம், பல தலைவர்களை சந்தித்திருக்கிறீர்கள். குறிப்பாக ஜாமியா நதீமியாவை பார்வையிட சென்றீர்கள். அங்கே ஷேக் அகார் உள்ளிட்டவர்களை சந்தித்தீர்கள். மனோ கணேசன் உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்களை சந்தித்தீர்கள். எப்படி இலங்கையின் இந்த விஜயம்? இலங்கைக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. பல நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது இடைநிலை பயணியாக கொழும்பு விமான நிலையத்தை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் இலங்கைக்கு 3 நாள் விஜயமாக வருகை தந்திருந்தேன். அதன் ஒரு பகுதியாக உங்களுடைய ஷார்ட் நியூஸ் அலுவலகத்துக்கு வந்திருக்கின்றேன். எண்ணற்ற பல அரசியல் தலைவர்கள், சமூக ஆளுமைகள், அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள் என்று பலரும் என்னை வந்து சந்திக்கிறார்கள். நானும் அவர்களை சென்று சந்திக்கின்றேன். ஒரு இந்தியாவுக்கு அண்டை நாடாகவும் நட்பு நாடாகவும் இருக்கக்கூடிய இலங்கையில் மொழியால் எல்லோரும் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர்களை சந்தித்து கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்வது, அவர்களுடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வது, நமது அனுபவத்தை அவர்களுக்கு எடுத்துரைப்பது என்ற அடிப்படையில் இந்த சந்திப்புகள் நடைபெற்றது. 3 நாட்களும் இரவு பகலாக இந்த சந்திப்புகள் உற்சாகத்தை தந்திருக்கிறது. இலங்கை முஸ்லிம்களுக்கும் தமிழக முஸ்லிம்களுக்கும் இடையிலே ஒரு பாரிய நட்புறவு இருக்கின்றது, ஒரு நீண்ட தொடர்பு இருக்கின்றது. எதிர்காலத்தில் இன்னும் அது மேம்பட வேண்டுமாக இருந்தால் என்னென்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும்? வரலாற்று காலம் தொட்டே நம்முடைய இலங்கைக்கும் தமிழ்நாட்டுடைய கடற்கரை பகுதிகளுக்கும், குறிப்பாக நாகப்பட்டினம் தொடங்கி தூத்துக்குடி வரையிலான கடலோர பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கும் இடையில் நீண்ட நெடிய பண்பாட்டு, கலாச்சார, வணிக தொடர்புகள் இருந்திருக்கிறது, இப்போதும் இருந்து வருகிறது. இதற்கு முன்பு எண்ணற்றோர் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வந்து வணிகம் செய்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் தாயகத்துக்கு திரும்பி சென்றார்கள். பலர் இங்கேயே குடியுரிமை பெற்றுவிட்டார்கள். இன்றும் அவர்களுக்கும் நம் தமிழ்நாட்டுக்கும் இடையில் திருமண தொடர்புகள் உண்டு, வணிக தொடர்புகள் உண்டு, போக்குவரத்து தொடர்புகள் உண்டு, சுற்றுலா தொடர்புகள் உண்டு. இந்த நிலையில் இலங்கையில் கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு புதிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே நடைபெற்ற பல்வேறு பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கிருந்து நிறைய மக்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து முன்போடு அதிகமான மக்கள் இலங்கைக்கு வருகிறார்கள். வணிகம் செய்ய பல பேர் புதிதாக புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். இந்த வணிக தொடர்புகள், இந்த சுற்றுலா தொடர்புகள், திருமண தொடர்புகளாகவும் பல இடங்களிலே மாறி வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இது நீண்ட நெடிய வரலாற்று தொடர்பு, இது பயணிக்கிறது. இது அடுத்த கட்டத்தை நோக்கி இயல்பாகவே செல்லும். ஏனென்று சொன்னால் மொழியால் எல்லோருமே
ஒன்றுபட்டு நிற்கின்றோம். பண்பாட்டால், கலாச்சாரத்தால், இதர பல்வேறு வகையிலும் நாம் எல்லாமே இணைந்து நிற்கின்ற ஒரு காலத்தில் இதை நாம் ஒரு அந்நிய பிரதேசமாக கருத முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டோடு தொப்புள் கூடிய உறவுகளாக ஒன்றி போயிருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியை சேர்ந்தவர்களாகத்தான் நாம் இங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய புரிந்துணர்வும் இருக்கிறது, அவர்கள் மீதான அபிமானமும் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையிலே பல மாநிலங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வப்போது இந்த இனப்பிரச்சனைகள், மதங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் வருவது வழக்கம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலே அது ரொம்ப குறைவு. தமிழகத்திலும் நீங்கள் பன்மைத்துவ சூழலிலே தான் வாழ்கிறீர்கள். அங்கேயும் பல இனத்தைச் சேர்ந்தவர்கள், பல மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட இந்த முருகல் நிலை ரொம்பவே குறைவாகவே இருக்கின்றது. இலங்கையிலே நாங்களும் பன்மைத்துவ சூழலிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே முஸ்லிம்களுக்கு எதிரான பல அடக்குமுறைகள், பல பிரச்சனைகள் வருவது வழக்கம். குறிப்பாக ரமதான் வந்துவிட்டால் ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சனைகள் வருவதுதான் வரலாறு. எம்மை போன்றவர்கள், அதாவது இலங்கையிலே சிறுபான்மையினராக வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த பன்மைத்துவ சூழலிலே சமாதானமாக வாழ வேண்டுமாக இருந்தால் தமீமுன் அன்சாரி சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? 2 கேள்விகள் அடுத்தடுத்து கேட்டிருக்கீங்க. முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எதிராக, இதர சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வட மாநிலங்களில், வடகிழக்கு மாநிலங்களில் திட்டமிட்ட பாசிச அராஜகங்கள், தாக்குதல்கள், அடக்குமுறைகள் அன்றும் நடந்தன, இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன. பெரும்பான்மைவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய மதவெறி அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த வன்முறைகளை செய்கிறார்கள். அவற்றுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள், மதச்சார்பற்ற அரசியலாளர்கள், மனித உரிமையாளர்கள், ஊடகத்துறையினர் துணை நின்று அவர்களுக்கு அரணாக இருப்பதையும் நாம் மறுத்துவிட முடியாது. ஆனால் தென்னிந்தியாவில் இத்தகைய சம்பவங்கள் குறைவு. அதுவும் தமிழ்நாடு, கேரளாவில் மிக மிக குறைவு. தமிழ்நாடு, கேரளா என்று சொல்கின்ற போது தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு. ஏனென்று சொன்னால் இந்த மண்ணை பெரியாருடைய திராவிட இயக்கம் பக்குவப்படுத்தியிருக்கிறது. அதனுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனைகளும் கூட பக்குவப்படுத்தியிருக்கிறது. இந்துக்களும், முஸ்லீம்களும், கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக உருதாய் மக்களை போல வாழ்கிறார்கள். மதம் வேறாக இருக்கலாம், நம்முடைய மார்க்கம் நமக்கு, அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு என்ற அடிப்படையில் முஸ்லீம்கள் கருதுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் வழிபாட்டு முறைகள் உண்டு. அதை கடந்த உறவு முறைகள் இருக்குது. ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ்நாட்டில் பிற மக்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் முதல்ல உதவி செய்கிறாங்க. யாராவது ஒப்புக்கு வந்தால் நீ ஏப்பா அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறான்னு சொல்லி உரிமையோடு ஃபைட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் விஷயத்தையும் மற்ற மக்கள் நடந்து கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட பின்னி பிணையப்பட்ட ஒரு நேர்த்தியான நேசமிகு உறவுகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற காரணத்தினால வட இந்தியாவை மையப்படுத்திய மதவெறி அமைப்புகள், அரசியல் கட்சிகள் தங்களுடைய சேட்டைகளை இங்கு செய்ய முடியவில்லை. அவர்கள் தொடர்ந்து தோல்வியை தான் தழுவுகிறார்கள். இன்னொரு காரணம், திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிலே வலிமையாக காலூன்றி இருக்கின்றன. திராவிட கட்சிகள் என்று சொல்கின்ற பொழுது திராவிட கட்சிகள் எல்லாமே மதச்சார்பற்ற தன்மையை தான் உள்வாங்கியிருக்கின்றன. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை அளவில் அது வீரியமாக களத்தில் நிற்கின்ற காரணத்தினால, அத்தகைய தீய சக்திகளை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையும் அதுக்கு இருக்கின்ற காரணத்தினால, அவர்களும் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால அந்த வட இந்திய கடும் போக்காளர்களுடைய, பெரும்பான்மைவாத போக்காளருடைய செயல்கள் இங்கு ஈடுபடவில்லை. ரெண்டாவதாக, பன்மை சூழலில் இந்தியாவிலே முஸ்லீம்கள் வாழ்வது போல இலங்கையிலும் வாழ்கிறார்கள். இங்கும் பல நெருக்கடிகளை சந்திக்கிறோம். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி வைக்கிறீர்கள். இலங்கை முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளை நாம் கூர்ந்து கவனித்து வருகிறோம். குறிப்பாக பல்வேறு கட்டங்களில் பல்வேறு தரப்பினரால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச விரும்பவில்லை. காயங்களை கிளற விரும்பவில்லை. கல்லறைகளை மீண்டும் மீண்டும் சேதப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக இலங்கையின் சூழல் மாறியிருப்பதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அதுவும் இந்த 4-5 வருடங்களாக முற்போக்கு சிந்தனைகள் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களிலும் உருவாகி இருக்கிறது. அதுவும் 1990களுக்கு பிறகு பிறந்த தலைமுறையினர், 2000க்கு பிறகு பிறந்த தலைமுறையினர் இலங்கையில் அமைதியை விரும்புகிறார்கள், ஒற்றுமை விரும்புகிறார்கள். எல்லோரும் சமத்துவமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனுடைய விளைவாக ஒரு கிளர்ச்சி நடைபெற்றதையும் நாம் பார்த்தோம். ஆக எல்லா சமூகங்களிலுமே முற்போக்கு சக்திகள், ஜனநாயக சக்திகள், சமத்துவத்தை விரும்பக்கூடிய சக்திகள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த புதிய சூழலை இலங்கை முஸ்லீம்கள் உள்வாங்க வேண்டும். கடந்த காலத்தில் இருவரும் சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் சிலரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதை தவிர்க்க வேண்டும். காயங்களை கிளறி கிளறி பேச பேச மேலும் மேலும் பிரச்சனைகள் வளரும். எதிர்காலத்திலே இணைய வேண்டிய ஒற்றுமைகள் பாதிப்புக்குள்ளாகும். சில விட்டுக்கொடுத்து இருந்தால் தானே நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும். காயங்களை மட்டுமே பேசிக்கொண்டு பழிவாங்கும் போக்கோடு அதை பற்றியுமே சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய எந்த சமூகம் வெற்றி பெறாது என்பதை வரலாற்றில் பார்த்திருக்கின்றோம். இதிலிருந்து நம்முடைய இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகம் பாடங்களை கற்றுக்கொண்டு கடந்த கால காயங்களை
ஒரு அனுபவமாக வைத்துக்கொண்டு சமகாலத்தில் தங்களோடு வாழக்கூடிய சக தேசிய இனங்களோடு ஒற்றுமையை எவ்வாறு பேணுவது, அவர்களோடு அடிப்படை கொள்கைகளை இழக்காமல் எவ்வாறு கலந்து பயணிப்பது, முயற்சிகளில் எவ்வாறு ஈடுபடுவது என்பதை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவங்க துருக்கியிலையும் சவுதியிலையும் மலேசியாவிலையும் இருப்பது போன்ற மனநிலை இருந்தால் அது அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். மாறாக பள்ளின மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் சிறுபான்மையினாக வாழ்கிறோம் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இங்கு வாழக்கூடிய இதர தேசிய இன மக்களுடைய மனநிலையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனமான நகர்வாக இருக்க வேண்டும். இதை யாரெல்லாம் செய்யலாம்? முஸ்லீம் சமூகத்தில் இலங்கையில் பணியாற்றக்கூடிய அரசியல் தலைவர்கள் செய்ய முடியும், பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் செய்ய முடியும், வழக்கறிஞர்கள் செய்ய முடியும். அதையும் தாண்டி வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடைகளில் உரையாற்றக்கூடிய மார்க்க அறிஞர்கள் அதிகமாக செய்ய முடியும். இப்படிப்பட்ட பணிகளின் வழியாகத்தான் இந்த மக்களுக்கு சரியான முறையில் வழிநடத்தலை ஏற்படுத்தி கொடுத்து எல்லா மக்களோடும் இணைந்து வாழக்கூடிய ஒரு மனப்பான்மையை உருவாக்கி, இணைந்து வாழவில்லை என்று நான் சொல்லவில்லை, இன்னும் மேலும் அதிகமாக இதை செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். நிச்சயமாக 75 ஆண்டுகளுக்கு பின்னால், அதாவது இலங்கையின் சுதந்திரத்துக்கு பின்னால் அண்மையிலே நடைபெற்ற ஆட்சி மாற்றம் பற்றி பலரும் பேசுகிறார்கள். இலங்கையுடைய இந்த புதிய அரசாங்கம் பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? நான் ஒரு அண்டை நாட்டை சேர்ந்தவன், இலங்கையை சாராத ஒரு இந்திய குடிமகன். உங்கள் நாட்டுடைய உள்விவகாரத்தை பற்றி பேசுகின்ற போது நான் மிகுந்த கவனமாகத்தான் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். என்னுடைய அவதானிப்பின்படி இலங்கையில் அது ஜெயவர்த்தன காலம் தொட்டு இப்போதைய காலம் வரையிலான அரசியலை நான் சிறு வயதிலிருந்தே பார்த்து வருகிறேன். 90களில் எங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அரசாங்கத்துடைய தூர்தர்ஷன் தொலைக்காட்சி தெளிவாக எடுக்காது, இலங்கையுடைய ரூபவாகினி தொலைக்காட்சி தெளிவாக எடுக்கும். மாலை 6:30க்கு தமிழ் செய்தி ஒளிபரப்பாகும். இப்போ எத்தனை மணிக்கு ஒளிபரப்புறாங்கன்னு எனக்கு தெரியலை. இலங்கையுடைய பண்பலை வானொலி இதைத்தான் நாங்கள் கேட்போம். இங்கு பிறை பார்க்கப்பட்டதாக சொன்னால் அங்கு பெருநாள் கொண்டாடக்கூடிய நிலையெல்லாம் வரும். இங்கு நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தை பார்த்து அந்த வானொலியில் கேட்டு நோன்பு துறக்கக்கூடிய நிகழ்வுகளும் அக்காலத்தில் நடைபெற்றது. அந்த அளவுக்கு எங்களுக்கு முழு தமிழ்நாட்டுக்கும் எப்படியோ தெரியவில்லை, இந்தியாவுக்கு அப்படியே தெரியவில்லை. தமிழ்நாட்டில் காரைக்கால் தொடங்கி தூத்துக்குடி வரை கடலோர பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு அத்தகைய நெருக்கிய தொடர்புகள் உண்டு. அரசியலையும் அவர்கள் அவ்வாறு தான் கவனித்தார்கள். இதுவரை நடைபெற்ற தேர்தல்கள் என்பது உள்நாட்டு கலவரங்கள், இன பிரச்சனைகள், மத கலவரங்கள், இப்படிப்பட்ட பல்வேறு சிக்கல்களை கடந்துதான் இந்த அரசியல் நகர்ந்திருக்கிறது கடந்த 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக. இந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதிபர் தேர்தலில், பிரதமர் தேர்தலில் வித்தியாசமான அணுகுமுறையை இலங்கை கண்டிருப்பதாக நான் கருதுகின்றேன். ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில கட்சிகளும், முழு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற சில கட்சிகளும் களத்தில் இறங்கினார்கள். மக்களுடைய தேர்வு ஆட்சி மாற்றத்தை விட முழுமையான அரசியல் மாற்றம் வேண்டும் என்ற அடிப்படை இருந்ததாக நான் புரிந்து கொள்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இப்போதைய அரசு அமைந்திருப்பதாக கருதுகிறேன். இவர்கள் இடதுசாரி முற்போக்கு கொள்கைகளை கொண்டவர்களாக மக்களால் பேசப்படுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இலங்கையில் வாழக்கூடிய 3 தேசிய இனங்கள், மதங்கள் என்று சொன்னால் பௌத்தம், இஸ்லாம், இந்து, சைவம், கிறிஸ்தவம், இதர மதங்கள், அதாவது பாகியான் உட்பட இல்லையா? அப்போது 6-7 மதங்களும் இருக்கின்றன, 3 தேசிய இனங்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் கடந்த கால கசப்பான நிகழ்வுகளாம் கவனத்தில் கொண்டு எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய நியாயமான உரிமைகள், அபிலாஷைகளை பூர்த்தி செய்து இந்த நாட்டை இந்த அரசு முன்னேற்றி செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் சிங்கப்பூர் இன்று மிக வலுவான பொருளாதார தேசமாக, சுற்றுலா தேசமாக, முன்மாதிரி தேசமாக இருக்கிறது. பல்வேறு இனங்களை கொண்ட தேசிய இனங்களை வாழக்கூடிய நாடு. சீனம், மலாய், இந்திய சமூகம், இதர சமூகங்கள் என்று 4 வகையான குழுக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டை அந்த நாடு எவ்வாறு மதித்து எல்லாரையும் அரவணைத்து வெற்றிகரமாக இயங்கியது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். சிங்கப்பூரை கட்டமைத்த லீ குவான் யூ அவர்கள் அந்த காலத்திலேயே இலங்கையை தன்னுடைய முன்மாதிரியாக எடுத்து பேசினார். ஏனென்று சொன்னால் சிங்கப்பூர் எப்படி நிலவியல் ரீதியாக, புவியியல் ரீதியாக மிக முக்கியமான பகுதியில் அமைந்திருக்கிறதோ அதே போன்றுதான் இலங்கையும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புவியியல் பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது. கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து இவற்றுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொண்ட தேசம் என்ற அடிப்படையில் இலங்கையை லீ குவான் யூ அவர்கள் சிங்கப்பூரை முன்மாதிரியாக கருதினார். இந்நேரம் இலங்கையில்
இனவாத பிரச்சனையில் மட்டும் இல்லாமல் போயிருந்தால், சமத்துவம் மேலோங்கி இருந்திருந்தால், இந்த இலங்கை என்பது ஒரு சிங்கப்பூராகவோ அல்லது மலேசியாவாக இருந்திருக்க முடியும். அந்த ஏக்கம் தம் மக்களுக்கு இப்போதும் இருக்கிறது, கவலை இருக்கிறது. இதை புதிய அரசு கவனத்திலே கொண்டு இலங்கையை ஒரு சிங்கப்பூராக, ஒரு மலேசியாவாக அடுத்த ஒரு 30 ஆண்டுகளில் மாற்றுவதற்கான தூரநோக்கு திட்டங்களை வகுத்து மக்களை வழிநடத்த வேண்டும். எங்கள் இந்தியாவோடு சுமூகமான உறவை பேண வேண்டும். இதுதான் இந்த அரசிடம் நான் எதிர்பார்ப்பது. ஒரு வெளிநாட்டு குடிமகன் அடிப்படையில், ஒரு அரசியல் பார்வையாளர் என்ற அடிப்படையில், பன்னாட்டு அரசியலை உற்றுநோக்குவன் என்ற அடிப்படையில் என்னுடைய விருப்பங்களை எதிர்பார்ப்பு இதுதான். இன்றைய நாளுக்கான மிக முக்கியமான ஒரு வினா. இந்த வினாவை உங்களிடத்திலே கேட்காவிட்டால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் என்னை தூற்றுவார்கள். எனவே கேட்கின்றேன். இந்தியாவிலே தற்போது பாஜக ஆட்சி தான் நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்திலும் உங்களை போன்றவர்கள் பாஜகவை நாங்கள் கவிழ்ப்போம், ஆட்சியை மாற்றுவோம் என்றெல்லாம் நீங்கள் சொல்வது வழக்கம். ஆனால் இன்றளவிலும் பாஜகவின் ஆட்சியை கவிழ்க்க முடியாமல் இருக்கின்றது. மோடி சர்வதேச தலைவர்களை சந்திக்கின்றார். குறிப்பாக அரபு நாட்டு தலைவர்கள் மோடிக்கு அதிகமான வரவேற்புகளை வழங்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே மோடியை வீழ்த்த முடியாதா? அதாவது ஒரு ஆழமான ஒரு கேள்வியை கேட்குறீங்க. மோடியை வெளிநாட்டில் வரவேற்கிறார்கள், குறிப்பாக அரபு நாட்டு தலைவர்கள்லாம் வரவேற்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலிலிருந்து சென்றாலும் அவர்கள் வரவேற்பார்கள். அதனால் இதை எந்த நாட்டிலேருந்து யார் போனாலும் ஒரு நாட்டுடைய அதிபரின் அடிப்படையில் வரவேற்பு இருக்கும். அதை நம்ம கூட்டி குறைச்சி பேச முடியாது. எங்கள் நாட்டுடைய பிரதமர் என்ற அடிப்படையில் அவரோட நாங்கள் 100% அரசியல் முரண்பாடு கொள்கிறோம், கொள்கை முரண்பாடுகள் கொள்கிறோம். ஆனால் எங்கள் நாட்டு பிரதமர் என்ற வகையில் 100 நாட்டில் அவர் மதிக்கப்படுகின்ற போது அது எங்கள் நாட்டுக்கான மரியாதையாக நாங்கள் கருதுகிறோம். அது வேறு. ஆனால் மோடி அவர்களுடைய உள்நாட்டு அரசியல் என்பது அபாயகரமானதாக இருக்கிறது. மதங்களுக்கு மத்தியில் வேறுபாடுகளை உருவாக்குவது, இனங்களுக்கு மத்தியில் குளறுபடிகளை செய்வது, இதன் வழியாக பதற்றத்தை ஏற்படுத்தி நாட்டை ஒரு நெருக்கடியிலேயே வைத்திருக்க நினைப்பது, மக்களுடைய கவனத்தை திருப்பக்கூடிய வகையில் சிறுபான்மை மீதான அடக்குமுறைகளை அவ்வப்போது ஏவுவது என்பதெல்லாம் அவருடைய கொள்கை. இது அவருடைய கொள்கை மட்டுமல்ல, அவர் சார்ந்த பாஜகவுடைய கொள்கை. அந்த பாஜகவுக்கு திட்டம் போட்டு வழித்தடத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய RSS கொள்கை. இதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாடுதலை அளவுக்கு எதிர்க்கட்சிகளிடம் ஒருமித்த கருத்து ஏற்பட வேண்டும். அதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணி உருவாகிடுச்சு. ஆனால் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பில் சில கோளாறுகள் இருந்த காரணத்தினால் ராகுல் காந்தி செலுத்திய கடுமையான உழைப்பு வெற்றியாக மாறவில்லை. ராகுல் காந்தி கடுமையான உழைப்பு, சும்மா சொல்லக்கூடாது, பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினார், நம்பிக்கையை ஏற்படுத்தினார். ஆனால் எதிர்க்கட்சிகளிடம் ஏற்பட்ட சில ஒற்றுமையின்மையான சில விஷயங்கள் ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது என்பது உண்மை. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சிக்கு வட இந்தியாவிலே முன்பிருந்த வலிமை இல்லை. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலரை பாஜக எடுத்துக்கொண்டது. பல இடங்களில் நிர்வாக வெற்றிடம் இருக்கிறது. தேர்தலில் வாக்குச்சாவடியில் வாக்காளர் அடைத்து வரக்கூடிய அளவுக்கு கூட ஆள் இல்லாத நிலையெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் காங்கிரஸ் கட்சி புனரமைத்து சரி செய்கின்ற போதுதான் பாஜகவை வீழ்த்துவதற்கான வாய்ப்பு எளிதாக அமையும். இப்போ வட இந்திய ஊடகங்கள் ஒரு சார்பு நடவடிக்கையாக இருக்காங்க. தென்னிந்திய ஊடகங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஜனநாயகம் வட இந்திய ஊடகங்கள்ட்ட பெரும்பாலும் இல்லை, எல்லார்ட்டும் சொல்ல முடியாது, பெரும்பாலும் இல்லை. அவர்களுடைய ஆதரவு கருத்துருவாக்கமும் மோடிக்கு பாமர மக்களிடம் வலு சேர்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 3வது முறையாக மோடி ஆட்சி அமைத்திருக்கிறார். இது எதிர்பாராத ஒரு திருப்பம். ஆனாலும் இதிலும் கூட தில்லுமுள்ளுகள் நடைபெற்றதாக தாமதமாக பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்போ அதையெல்லாம் பேச முடியாது. தோற்று போனவர்கள் காரணத்தை தேடி கொண்டிருக்கிறார்கள் என்ற பழிதான் வரும். நீண்ட நெடிய பயணத்திற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக வேண்டும். குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாமர இந்தி பேசக்கூடிய மக்களிடம் மதவாதம் தலை தூக்கி இருக்கிறது. ஏன்னா அந்த மக்கள் படிப்பறிவு இல்லை. அவங்களாம் வேலை தேடி தென்னிந்தியாவுக்கு தானே வராங்க, தமிழ்நாட்டுக்கு தானே அதிகமாக வராங்க. ஒழுங்கான கல்வி இல்லை. அந்த மக்களுக்கு உண்மையிலேயே சமூக நீதி மறுக்கப்பட்டு அந்த மக்கள் ஒரு வகையான பின்தங்கிய நிலையிலேயே இருக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய அரசியல் இருக்கிறது. பாஜகவுடைய அரசியல் சிந்திக்க இயலாத அளவுக்கு அவர்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் மனமாற்றத்தை செய்ய வேண்டிய கடமையும் காங்கிரஸுக்கும் எதிர்க்கட்சிகளும் இருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எப்போ தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும், எப்போதான் பாஜக மோடியுடைய அரசியலுக்கு முடிவு வரும்னு கேட்கலாம். எங்களுக்கு சரியான விடை தெரியலை. ஆனால் ஒரு நீண்ட நெடிய ஆபத்தான பயணத்தில் நாடு இருக்கிறது என்ற கவலை எங்களை போன்றவர்களுக்கு இந்தியாவிலே உண்டு. அதை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வரும். கண்ணுக்கெட்டிய தூரத்தில் தெரிகிறதா என்று சொன்னால் நான் இப்போது சரியான பதில் இல்லை. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஒரு மாபெரும் அலை ஏற்படும். அந்த அலையில் அவர்கள் காணாமல் போவார்கள். இலங்கையில் பார்க்கவில்லையா, பங்களாதேஷில் பார்க்கவில்லையா? சில நேரத்தில் மக்களுடைய உணர்வெடிச்சியும் கொந்தளிப்பும் தாமதமாக ஏற்படும். அதற்கு முன்பாக இவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னால் இவர்கள் மீது நமக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இல்லை. அவருடைய கொள்கைகள் தவறானது, அணுகுமுறைகள் தவறானது. அதை மாற்றிக்கொண்டால் நாம் ஏன் அவர்களை வெறுக்கிறோம்? வெறுப்பரசிலே அவர்கள் கைவிட வேண்டும். இதுதான் நம்முடைய கோரிக்கை. இல்லாவிட்டால் மக்கள் திருத்துவார்கள் அல்லது தூக்கி எறிவார்கள். நிச்சயமாக. இன்றைய நாளுக்கான இறுதி வினா. தமிழகத்திலே நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கின்றார். இப்போது
அவருடைய இஃப்தார் வைபவம் சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பகிரப்பட்டு வருகின்றன. தொப்பி அணிகிறார், தொழுகையிலே ஈடுபடுகின்றார். எப்படி பார்க்குறீங்க இந்த புதிய கட்சியை? அதாவது தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பல அரசியல் கட்சிகள், மக்கள் இயக்கங்கள், தனிநபர்கள், வணிக நிறுவனங்கள், முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடங்களில், முஸ்லீம்கள் தொடர்புள்ள இடங்களில் நோன்பு திறப்பு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் குறை சொல்வதில்லை. ஏனென்று சொன்னால் தங்களுடைய நட்பை, நேசத்தை, அன்பை, உறவை வெளிப்படுத்த நினைக்கிறார்கள். இதன் வழியாக அந்த அடிப்படை தான் விஜய் அவர்களும் நானும் ஒரு மதச்சார்பற்ற சக்தியாக என்னை பாருங்கள், நான் உங்களோடு இருக்கத்தான் விரும்புகிறேன், உங்களோடு உறவாட விரும்புகிறேன் என்று காட்டுவதற்காக அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். அதை நான் குறை சொல்ல முடியாது. அது ஒரு நடிகர் நடத்திய காரணத்தினால். இப்போ இன்றைக்கி ஸ்டார் வேலி விஜய் தான், விஜய் அஜித். தமிழ்நாட்டில் தமிழ் கூறும் உலகத்திலே 2 பேர் தான். இவங்களை அடுத்து யார்? சிம்பு தனேஷ். அதன் பிறகு வேறு யாராவது வரலாம். அப்போது கரண்ட்டில் ரொம்ப பவராக இருக்கக்கூடிய, செல்வாக்காக இருக்கக்கூடிய விஜய் அஜித் இப்படி நடத்தியிருந்தாலும் இதுதான் பேசப்படும். இது சினிமாவுடைய தாக்கம், தமிழர்கள் மீதான சினிமா தாக்கம் இது. அப்போது அவர் அப்படி நடத்திருக்கிறதுனால பெரிய பரபரப்பாக இருக்குது. இதை நம்ம குறை சொல்ல விரும்பலை. அவருடைய நிகழ்வு நல்லெண்ணத்தை வெளிக்காட்ட தான் பார்க்குறோம். ஆனால் அவர் தொப்பி அணிந்ததை கூட நான் தப்பாக சொல்லலை. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் வாக்கு வாங்கும்போது, முஸ்லீம்களை சந்திக்கின்ற போது தங்களுடைய ஒரு புரிதலை வெளிப்படுத்துவதற்காக தொப்பி அணிந்து கொள்வது, சிலுவை அணிந்து கொள்வது, பொட்டு வைத்துக் கொள்வது, இப்படியெல்லாம் நடக்கின்றன. இது பார்த்த விஷயம். ஆனால் அவர் தொடுகையிலே பங்கேற்றது விமர்சனத்துக்குரியதாக மாறியிருக்கிறது. உண்மைதான். அதாவது நோன்பாளிகள் சஹர் வைக்கலாம், நோன்பாளிகள் தொழுகை செய்யலாம். நோன்பே வைக்காத ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு இறுதி தூதர் நபிகள் நாயகம்தான் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் தொழுகை செய்யலாம். மற்றவர்கள் இஃப்தார் விருந்தை நடத்தலாம், தப்பு இல்லை. இஃப்தார் விருந்து என்பது ஒரு நல்லிணக்க விருந்து. ஆனால் நான் சஹர் செய்கிறேன் என்று சில பேர் சொல்வதும், சில பேர் நான் தொழுகை நடத்துகிறேன் என்று சொல்வதும் இப்போது இந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விவாதமாக மாறியிருக்கு முஸ்லீம்கள்கிட்ட. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லெண்ணத்தை வெளிக்காட்டுவதாக அப்படி செய்யலாம், ஆனால் அது இந்த வழிபாட்டை இந்த நோன்பின் தனித்தன்மை பாதிக்கிறது மாதிரியாக இருக்குது. எனவே இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இஃப்தாரை மட்டும் நடத்துங்கிற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. எனவே விஜய் செய்தது சரியா தவறா என்று சொன்னால் தவறாக அவரிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பக்குவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கான நம்ம ஒரு எதிரியாக சித்தரித்து அவருடைய ஆதரவாளர்களை பகையாளியாக மாற்றுறது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை எனக்கு தெரியவில்லை. அதற்காக அவர் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறதுக்காக விஜயுடைய அரசியலை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்று கேட்கலாம். நிச்சயமாக ஆதரிக்கவில்லை. அதாவது அவருடைய அந்த நிகழ்வை பற்றி கேட்கிறீர்கள், நம்முடைய கருத்தை சொல்கிறோம். அவருடைய அரசியலை நம்ம உடன்படலாம், நிறைய மாறுபடுறோம். நிச்சயமாக. இறுதியாக இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில், இலங்கை முஸ்லிம்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய இறுதி அந்த நசீகத் உபதேசம் என்ன? உபதேசம் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இன்னும் வளரவில்லை. ஏற்கனவே நான் சுட்டி காட்டியதுதான். இந்த நாட்டுடைய புதிய சூழலை புரிந்து கொள்ளுங்கள். பல்வேறு இன மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் சிறுபான்மையினராக நீங்கள் வாழ்கிறீர்கள். அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாழும் மண்ணின் கலாச்சாரத்தை, வரலாற்றை, சுற்றுச்சூழலை புரிந்து கொண்டு சக குடிமக்களோடு, சக தேசிய இனங்களோடு இணக்கத்தை மேலும் வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தை, அதனுடைய போதனைகளை தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் அதே நேரத்தில் பிற மக்களோடு சமாதான சகவாழ்வை எவ்வாறெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இதற்கு எத்தகைய வழிகாட்டலை வழங்கியிருக்கிறது. மதீனா சாசனம் கூறுவது என்ன, ஹுதைபியா உடன்படிக்கையுடைய நிகழ்வுகள் என்ன, யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் எவ்வாறு நட்பு வைத்திருந்தார்கள், இதையெல்லாம் அவர்கள் எடுத்து சொல்லி அந்த பிள்ளைகளை பிற சமூக மக்களோடு பழகின்ற போது கொள்கைகளை இழக்காமல் எப்படி உறவாடுவது என்பதை சொல்லிக் கொடுப்பதும் போது எதிர்காலம் நன்றாக இருக்கும். சமாதானமான ஒரு சூழல் உருவாகும். அந்த சமாதானமான சூழல்களுக்கு நீங்கள் செயல் வடிவில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அந்த தொலைக்காட்சியில் பேட்டி கொடுப்பதோட, சமூக வலைதளங்களில் எழுதுவதோட, உரையாற்றுவதை நின்று விடக்கூடாது. களத்தில் நம்முடைய நல்ல எண்ணங்களை செயல்களாக வெளிக்காட்டுகின்ற போதுதான் பிற மக்களுடைய நம்பிக்கைகளை பெற முடியும். அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், எதிர்காலத்தை சிறப்பாக்க என்பதுதான் என்னுடைய சின்ன அறிவுரை. இப்படி இன்றைய நாளிலே தமிழகத்திலே இருந்து இலங்கைக்கு வந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர், முன்னாள் தமிழக சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் தமீமுன் அன்சாரி அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். பிஸியான காலப்பகுதியில் ஓரிரு நாட்கள் இலங்கைக்கு வந்து அந்த சந்தர்ப்பத்திலும் கூட எங்களுடைய அழைப்பை ஏற்ற எமக்கான அவகாசத்தை தந்து அழகான இந்த நேர்காணல் பல அறிவுபூர்வமான விடயங்களை சொல்லியிருந்தார், அறிவுரைகளை சொல்லியிருந்தார். எங்களுடைய கலையகம் சார்பாகவும் நேர்களை உங்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி எங்களுடைய கலையகத்திற்கு வந்தமைக்கு. நன்றி. உங்கள் நாட்டில் நீங்கள் எல்லோரும் சுபிட்சமாக வாழவும், உங்கள் நாடு சிறந்த முன்னேற்றத்தை பெறவும், தொடர்ந்து எங்கள் நாட்டோடு நட்புறவு பெறவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் விருப்பத்தையும் தெரிவித்துக்கொண்டு ஷார்ட் நியூஸுக்கு, அதனுடைய ஊழியர்களுக்கு, நெறியாளர்களுக்கு அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி.
இந்த அளவில் இன்றைய ஷார்ட் டாக் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.